யூனிட் 5 போட்டுட்டு அதை சக்தியியல் என்று சொல்றாங்க. எனர்ஜிட்டிக்ஸ் தான் எங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கு. நான் யூனிட் 5 போட்டுட்டு நீங்கள் போடுங்க வெப்ப ரசாயனம். சக்தியியலுக்குள்ள வெப்ப ரசாயனம் பெறுது, வெப்ப இயக்கவியலும் பெறுது. நாங்கள் ஃபர்ஸ்டா வெப்ப ரசாயனத்தை பற்றி பார்ப்போம். கொஞ்சம் முன்னுக்கு தியரி தான் வரும், எழுதி கொண்டு போங்க. வெப்ப ரசாயனம் என்று கேரிங் போட்டுட்டு கீழே எழுதுங்க. வெப்ப ரசாயனம் போட்டுட்டீங்களா கேரிங்? ரசாயன தாக்கங்களின் போது ஏற்படும் சக்தி மாற்றங்கள் பற்றிய ஆய்வு வெப்ப ரசாயனம் எனப்படும். சக்தி மாற்றங்கள் பற்றிய ஆய்வு வெப்ப ரசாயனம் எனப்படும். ஆய்வு வெப்ப ரசாயனம் எனப்படும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்கோ. ரசாயன தாக்கங்கள்ல எழுதுறதுக்கு முதல் சில விஷயங்கள் சொல்றேன். ரசாயன தாக்கங்கள் நிகழும் பொழுது சூழல்ல இருந்து தாக்கம் நடைபெறுகிற தொகுதியை நோக்கி வெப்பம் உறிஞ்சப்படலாம். அதாவது சில ரசாயன தாக்கங்கள் நிகழும் பொழுது வெப்பத்தை உறிஞ்சியபடி நடக்கும். சில ரசாயன தாக்கங்கள் வெப்பத்தை வெளிவிட்டபடி நடக்கும். வெப்பத்தை உறிஞ்சியபடி நிகழ்கின்ற ரசாயன தாக்கங்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா அகவெப்ப தாக்கம் என்று சொல்லுவோம். வெப்பத்தை வெளிவிட்டபடி நிகழ்கின்ற ரசாயன தாக்கங்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா புறவெப்ப தாக்கங்கள் என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப எழுதுங்கோ, ஒரு லைன் விட்டுட்டு, ரசாயன தாக்கங்களின் போது சக்தி உறிஞ்சப்படலாம் அல்லது வெளிவிடப்படலாம். சக்தி உறிஞ்சப்படலாம் அல்லது வெளிவிடப்படலாம். சக்தியை உறிஞ்சியபடி நிகழும் ரசாயன தாக்கங்கள் அகவெப்ப தாக்கங்கள் எனப்படும். அடுத்த ஒரு லைன் விட்டுட்டு எழுதுங்கோ. சக்தியை வெளிவிட்டபடி நிகழும் ரசாயன தாக்கங்கள் புறவெப்ப தாக்கங்கள் எனப்படும். சக்தியை வெளிவிட்டபடி நிகழும் ரசாயன தாக்கங்கள் புறவெப்ப தாக்கங்கள் எனப்படும். தெரியும் போடுங்கோ. அடுத்தது உட்சக்தி அல்லது உள்ளீட்டு சக்தி. இதுக்குரிய குறியீடு ஜூ என்று போடும். உட்சக்தி அல்லது உள்ளீட்டு சக்தி. இப்ப ஒரு தொகுதியில கொஞ்சம் வாயு மூலக்கூறுகள் இருக்குண்டா அந்த தொகுதியில 2 விதமான சக்தி இருக்கும். ஒன்று வாயு மூலக்கூறுகளுடைய இயக்க சக்தி, அடுத்தது வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இருக்கும். அந்த கவர்ச்சி விசை காரணமாக ஒரு அழுத்த சக்தி இருக்கும். அப்ப வாயு மூலக்கூறுகளுடைய கவர்ச்சி விசை காரணமான அழுத்த சக்தி, வாயு மூலக்கூறுகளுடைய இயக்க சக்தி எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா உட்சக்தி என்று சொல்லுவோம். அதான் ஒரு தொகுதியின் மொத்த சக்தியை உட்சக்தி என்று சொல்லலாம். அப்ப எழுதுங்கோ, தொகுதி ஒன்றின் மொத்த சக்தி அத்தொகுதியின் உள்ளீட்டு சக்தியாகும்.
இது தொகுதியில் உள்ள துணிக்கைகள் எல்லாவற்றினதும் இது தொகுதியில் உள்ள துணிக்கைகள் எல்லாவற்றினதும் இயக்கவியல் இயக்கவியல் கமா அழுத்த சக்திகளின் கூட்டுத்தொகையாகும். இயக்கவியல் கமா அழுத்த சக்திகளின் கூட்டுத்தொகையாகும். இயக்கவியல் கமா அழுத்த சக்திகளின் கூட்டுத்தொகையாகும். அடுத்த கேள்வி போடுங்க. வெப்ப உள்ளுறை அத ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் என்தால்பி. குறியீடு H. வெப்ப உள்ளுறை எழுதுங்கோ. தொகுதி ஒன்றின் உட்சக்தியினதும் தொகுதி ஒன்றின் உட்சக்தியினதும் பிவி பெருக்கத்தினதும் அட அமுக்கம் தர கனவளம் பெருக்கத்தினதும் கூட்டுத்தொகை கூட்டுத்தொகை வெப்ப உள்ளுறை எனப்படும். உட்சக்தியினதும் பிவி பெருக்கத்தினதும் கூட்டுத்தொகை வெப்ப உள்ளுறை எனப்படும். அதாவது H U plus PV. ஒரு தொகுதியில வாயு இருக்கண்டா, வாயோ கொண்ட ஒரு தொகுதி இருக்கண்டா, അതിന്റെ உட்சக்தியோட അതിന്റെ அமுக்கம் தர கனவளம் இவ்வளத்தையும் கூட்டி விட்டா வாரதுதான் അതിന്റെ மொத்த வெப்ப உள்ளுறை. அதாவது അതിന്റെ மொத்த சக்தி சரிதானே. அதாவது மொத்த சாரி வெப்ப உள்ளுறை என்று சொல்லுவோம். எழுதுங்கோ. இந்த டெர்மினாலஜி நீங்கள் U plus PV. ஆனால் ஒரு தொகுதியின் வெப்ப உள்ளுறையை கணிக்கிறது கஷ்டம். அதுக்கு என்ன காரணம் பண்ணாமல் உட்சக்தியை கணிக்க முடியாது. ஒரு தொகுதியில வாயு மூலக்கூறுகள் இருக்கண்டா அதிന്റെ இயக்க சக்தியை உங்களால துணிய முடியாது. அது வாயு மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை காரணமான அழுத்த சக்தியை துணிய முடியாது. அழுத்த சக்தியை துணியலா, இயக்க சக்தியை துணிய முடியாது. சரிதான். அதால உட்சக்தியை கணிக்க முடியாது. அதால ரசாயன தாக்கங்களின் வெப்ப உள்ளுறையை நேரடியாக துணிய முடியாது. அப்ப எழுதுங்கோ. ஒரு தொகுதியின் மொத்த வெப்ப உள்ளுறையை ஒரு தொகுதியின் மொத்த வெப்ப உள்ளுறையை இந்த சமன்பாடு எழுதுங்கோ. ஒரு தொகுதியின் மொத்த வெப்ப உள்ளுறையை நேரடியாக கணிக்க முடியாது. நேரடியாக கணிக்க முடியாது. நேரடியாக கணிக்க முடியாது. ஏனெனில் ஏனெனில் தொகுதியில் உள்ள கூறுகளின் உட்சக்தியை கணிக்க முடியாது. ஏனெனில் தொகுதியில் உள்ள கூறுகளின் உட்சக்தியை கணிக்க முடியாது. உட்சக்தியை கணிக்க முடியாது. இதன் காரணமாகவே வெப்ப உள்ளுறை மாற்றமானது கணிக்கப்படுகின்றது. இதன் காரணமாகவே வெப்ப உள்ளுறை மாற்றமானது கணிக்கப்படுகின்றது. போடுங்கோ. வெப்ப உள்ளுறை மாற்றம்
பிராக்கெட்டுக்கு போடுங்க டெல்டா எச் வெப்ப உளுரை மாற்றம். எழுதுங்கோ. மாறா அமுக்கத்தின் கீழ் தொகுதிக்கு வழங்கப்படும் மாறா அமுக்கத்தின் கீழ் தொகுதிக்கு வழங்கப்படும் அல்லது தொகுதியொன்றில் இருந்து வெளியேறும் மாறா அமுக்கத்தின் கீழ் தொகுதிக்கு வழங்கப்படும் அல்லது தொகுதியொன்றில் இருந்து வெளியேறும் வெப்பத்தின் அளவு வெப்ப உளுரை மாற்றம் டெல்டா எச் எனப்படும். அதாவது நாங்கள் ஒரு தொகுதிக்கு வழங்குற வெப்பத்தின் அளவு அல்லது தொகுதியில் இருந்து வெளியேறுகின்ற வெப்பத்தின் அளவைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், வெப்ப உளுரை மாற்றம் என்று சொல்லுவோம். தொகுதியிலிருந்து வெப்பம் வெளியேறினால் அந்த தொகுதியை நடக்கிற செயல்முறை, அந்த தொகுதியில் நடக்கிற செயல்முறையை என்னென்று சொல்லுவோம்னா புற வெப்ப செயல்முறை என்று சொல்லுவோம். ஒரு தொகுதியில ஒரு செயல்முறை என்று நடக்கும் பொழுது தொகுதிக்கு நாங்கள் வெப்பம் வழங்க வேண்டி இருக்குது. ஏண்டா அங்க நடக்கிற செயல்முறை என்ன செயல்முறை என்று சொல்லுவீங்க, அகவெப்ப செயல்முறை என்று சொல்லுவீங்க. சரிதானே? அப்ப சரிதானே, கீழே எழுதுங்கோ. வெப்ப உளுரை மாற்றம் எனப்படும். இதன் அலகு கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 ஆகும். கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 ஆகும். ரைட். அடுத்த ஒரு லைன் விட்டுட்டு எழுதுங்கோ. அங்கால நான் சொல்லத்தான் கொஞ்சம் விளங்கி கொண்டு போகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கொண்டு போவோமா, போக போக கொஞ்சம் விளங்கிடும். தெர்மோடைனமிக்ஸ் கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட்ல ஒரு மாதிரி இருக்கும், பிறகு எல்லாம் நடக்கும். சரி, மாறா அமுக்க தொகுதி ஒன்றில் ரசாயன தாக்கம் ஒன்று நிகழும் போது மாறா அமுக்க தொகுதி ஒன்றில் ரசாயன தாக்கம் ஒன்று நிகழும் போது ஏற்படும் வெப்ப உளுரை மாற்றமானது உட்சக்தி மாற்றத்தினதும் செய்யப்பட்ட வேலையினதும் கூட்டுத்தொகையாகும். உட்சக்தி மாற்றத்தினதும் செய்யப்பட்ட வேலையினதும் கூட்டுத்தொகையாகும். அதாவது வெப்ப உளுரை மாற்றம் டெல்டா எச் டெல்டா யூ பிளஸ் பி இன்டு டெல்டா வி. பி இன்டு டெல்டா வி என்பது ஒரு வேலை. இப்ப பாருங்கோ, இதை விளங்கப்படுத்தி காட்டுறோம். வெப்ப உளுரை மாற்றம் உட்சக்தி மாற்றத்தினதும் செய்யப்பட்ட வேலையினதும் கூட்டுத்தொகை. மாறா அமுக்க தொகுதி என்றால் இதுல நான் ஒரு விளக்கத்துக்காக உங்களுக்கு ஒரு பிஸ்டன் ஒன்றை போட்டு விடுறேன்னா, நிறையற்ற உராய்வற்ற பிஸ்டன் ஒன்று இதுல இருக்கு. சரியோ? நிறையற்ற உராய்வற்ற பிஸ்டன் ஒன்று. இதுக்குள்ள என்ன இருக்குண்டா, சட்டனும் எச்சியலும் இருக்கு. சட்டன் பிளஸ் எச்சியல், சட்டனுக்கும் எச்சியலுக்கும் ஒரு உட்சக்தி ஒன்று இருக்கும். சட்டன் எச்சியலோட தாக்கம் புரிஞ்சு என்ன வரப்போகுது, இந்த தாக்கம் ஒன்று நடக்க போகுது. சட்டன் பிளஸ் HCl தாக்கம் புரிஞ்சா சட்டன் சாலிட் HCl ஈக்குவல்ஸ் தாக்கம் புரிஞ்சா 2HCl ஈக்குவல்ஸ் சட்டன் Cl2 ஈக்குவல்ஸ் பிளஸ் H2 கேஸ் வரும். இந்த வார H2 கேஸ் என்ன செய்யும், உள்ளுக்குள்ள H2 கேஸ் வர்றதால என்ன நடக்க போகுது, இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் கூட போகுது. ஆனா இது என்ன தொகுதி,
மாறா அமுக்க தொகுதி ஒன்று என்றதை பார்த்துனாங்க. மாறா அமுக்க தொகுதி ஒன்றுல ரசாயன தாக்கம் நடக்க போகுது. அப்ப சட்டனும் எச்சியலும் தாக்க முடிஞ்சு H2S H2 கேஸும் வேற என்ன விளைவு வரப்போகுது, சட்டன் Cl2 H2 பெறப்போகுது. அப்ப சட்டனும் CHலும் அழிவடைந்து சட்டனும் Cl2 H2 பெறப்போகுது. அப்ப ஒரு ரசாயன தீர்வையிலிருந்து இன்னொரு ரசாயன தீர்வை பெறப்போகுது. அப்ப அங்க என்ன நடக்கும், நிச்சயமாக உட்சக்தி மாறும். ஏனண்டா ஆரம்பத்தில் யார் இருந்தது, சட்டனும் எச்சியலும் இருந்தது. தாக்க முடிவில் யார் இருக்க போயிடும், சட்டன் Cl2 H2 இருக்க போகுது. அப்ப உட்சக்தியில மாற்றம் ஏற்பட்டுரும். அடுத்தது இங்க ஒரு வேலை ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்கும்ட்டா, இப்ப அமுக்கம் உள்ளுக்கு கூடியது. ஆனா அமுக்கம் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. ஏன் மாறாமுக தொகுதி அமுகம் மாறக்கூடாண்டா. அப்ப நாங்க முசலத்தை என்ன செய்ய வேண்டாம், மேல் நோக்கி இழுப்போம். முசலத்தை வேண்டும் மேல் நோக்கி இழுக்க முசலத்தின் புதிய பொசிஷன் இதுல வந்து வடத்துக்கு இப்படி வந்துட்டு இதான் அதுന്റെ புதிய நிலை. இந்த முசலத்தை மேல் நோக்கி இழுக்கணும், புதிய நிலையில இப்படி வந்து முசலம் மேல் நோக்கி இழுத்து விழுவடைக்க கனவளவு கூடி கனவளவு கூடைக்க இப்ப அமுக்கம் பழைய அமுக்கத்துக்கு வந்து முதல் இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் வந்து ஒரு ஏடிஎமாக இருந்திருந்தால் H2 வாயு தாக்கம் நடந்த H2 வாயு உருவாகும் பொழுது இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் ஒரு 10 ஏடிஎம்க்கு வந்துட்டு. இப்ப என்ன நடக்கும், முசலத்தை நோக்கி நாங்க வெளிநோக்கி இழுத்து விட்ட வேண்டாம், இழுக்க என்ன நடக்க போகுது, நாங்களே இழுக்கிறோம் இப்ப மது இழுக்கிற இழுத்து விட்டா இதுக்கு என்ன நடக்கும், அமுக்கம் பழையபடி ஒரு ஏடிஎம்க்கு வந்துடும். ஆனால் இதுல ஒரு கனவளவு மாற்றம் ஒன்று ஏற்படும். இதைத்தான் நாங்கள் டெல்டா வி என்று சொல்றோம். இந்த அளவு இவ்வளவுல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு போகுது. அப்ப இவ்வளவு கனவளவு மாற்றம் ஏற்படும், அமுக்கம் மாற இல்லை. ஆகவே இங்க நடந்த வேலை, இங்க ஒரு வேலை ஒன்று நடந்திருக்கு. இங்க நடந்த வேலை P இன்டு டெல்டா வி, அமுக்கம் இன்டு டெல்டா. ஆகவே ஒரு ரசாயன தாக்கத்தின் வெப்ப உள்ள மாற்றம் உட்சக்தி மாற்றத்தினால் செய்யப்பட்ட வேலை இருந்தும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இது ஒரு மாறா அமுக்க தொகுதி. மாறா கரவளவு தொகுதி என்றா எப்படி இருக்கும், இது ஒரு விரைப்பான பாத்திரத்துல இந்த தாக்கம் நடந்தது. விரைப்பான பாத்திரத்துல தாக்கம் நடந்திருந்தால் வெப்ப உள்ள மாற்றம் எப்படி இருக்கும், யாராவது சொல்லுங்க, வெப்ப உள்ள மாற்றம் எப்படி இருக்கும். ஒரு விரைப்பான தொகுதியில இந்த தாக்கம் நடந்திருந்தா வெப்ப உள்ள மாற்றம் சொல்லுங்க, யோசிச்சு யாராவது சொல்லுங்க. விரைப்பான தொகுதியில இந்த தாக்கம் நடந்திருந்தால் எப்படி இருக்கு சொல்லுங்க, ஆத்மீகா சொல்லுங்க. ஒரு விரைப்பான தொகுதி என்னுடைய தொகுதி என்ன தொகுதி சூடறியுமா சமன்பாடு வச்சு சொல்லுங்க, அவ்வளவு. டெல்டா வி என்ன வேற, டெல்டா வி வராது. செய்யப்பட்ட வேலை என்ன, செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம். டெல்டா வி பூஜ்ஜியம் தானே, பி இன்டு டெல்டா வி பூஜ்ஜியம். ஆகவே வெப்ப உள்ள மாற்றம் என்னத்துக்கு சமனா இருக்கும், உட்சக்தி மாற்றத்துக்கு சமனாக இருக்கும். சரிதான, வெப்ப உள்ள மாற்றம் உட்சக்தி மாற்றத்துக்கு சமனாக. இப்படியான கூற்றுகள் எல்லாம் பாஸ் பேப்பர்ல முந்தைய வந்திருக்குது. அப்ப இதுகள் எல்லாம் கொஞ்சம் படிவா படிக்கணும்ன்றக்கா தான் இவ்வளவு டீட்டெயிலா தொடங்குறேன். இது என்ன மேலோட்டமா படிப்பிச்சு முடிக்கலாம், ஆனா நான் படிவா உங்களுக்கு படிப்பிக்கணும்ன்றக்கா தான் இவ்வளவு கிளியரா சொல்றேன். சரிதானே. அப்ப பி இன்டு டெல்டா வின்னு போட்டு நீங்களான டெல்டா வி சமன் பி இன்டு டெல்டா வி. அப்ப எழுதுங்க. அப்ப இதுல இருந்து என்னத்துல வெப்ப உள்ள மாற்றம் என்னத்துல தங்கி இருக்கு, இதுல ஒரு ரசாயன தாக்கத்தின் வெப்ப உள்ள மாற்றம் என்னத்துல தங்கி இருக்கு, அமுக்கத்துல தங்கி இருக்கோ இல்லையோ இருக்கு. அது பி இன்டு டெல்டா வி சமன் நாங்க என்ன போடலாம்டா, டெல்டா என் இன்டு ஆர்டி போடலாம். டெல்டா என் இன்டு ஆர். ஆகவே பிவி சமன் என்னாட்டி உங்களுக்கு தெரியும். ஆகவே பிவி சமன் என்னாட்டி என்றபடி அமுக்கம் வெப்பநிலையில தங்கி இருக்கு. சரிதானே. ஆகவே ஒரு ரசாயன தாக்கம் வெப்ப உள்ள மாற்றம் தாக்கம் நிகழும் பொழுது என்ன அமுக்கத்துல நடக்குதுன்றதுல தங்கி இருக்கு, என்ன வெப்பநிலையில நடக்குதுன்றதுல தங்கி இருக்கு. அப்ப ரசாயன தாக்கம் இந்த வெப்ப உள்ள மாற்றம் சூழலின் அமுக்கம் மாறினா மாறும், வெப்பநிலை மாறினா மாறும். ஆகவே ஒரு ரசாயன தாக்கத்தை நடாத்தும் பொழுது அதன் வெப்ப உள்ள மாற்றத்தை நீங்க துணிஞ்சு நீங்க வெப்ப உள்ள மாற்றத்தை காண்றீங்க. வெப்ப உள்ள மாற்றத்தை கணிச்சு நீங்கள் ஒரு அட்டவணைப்படுத்தி ஒரு டேட்டாவை நீங்க வெளிவிடும் பொழுது, அதாவது சில பிராக்டிக்கல் செய்து சில முடிவுகளை நீங்க வெளிவிட போறீங்க. வெளிவிடைக்க நிச்சயமாக என்ன வெப்பநிலையில என்ன அமுக்கத்துல இந்த தாக்கம் நிகழ்த்தப்பட்டிருக்கு என்று சொல்ல வேணும். ஏனென்றா வெப்ப உள்ள மாற்றம் என்னத்துல தங்கி இருக்கு, வெப்பநிலையும் தங்கி இருக்கு, அமுக்கத்திலையும் தங்கி இருக்கு. அமுக்கம் மாறினாலும் மாறும், வெப்பநிலை மாறினாலும் மாறும். அப்ப ரசாயன தாக்கம் என்ற வெப்ப உள்ள மாற்றத்தை நாங்கள் குறிப்பிடும் பொழுது என்ன வெப்பநிலையில என்ன அமுக்கத்துல இந்த வெப்ப உள்ள மாற்றம் அதாவது இந்த தாக்கம் நிகழ்துன்றதை பற்றி நீங்க சொல்லலாம். அப்ப எழுதுங்கோ, வெப்ப உள்ளுறை மாற்றமானது வெப்ப உள்ள மாற்றமானது வெப்பநிலை அமுக்கத்துடன் மாறுபடும்.
வெப்பநிலை, அமுக்கத்துடன் மாறுபடும். வெப்பநிலை, அமுக்கத்துடன் மாறுபடும். எனவே ரசாயன தாக்கம் ஒன்றின் வெப்ப உள்ற மாற்றத்தை துடியும் போது எனவே ரசாயன தாக்கம் ஒன்றின் வெப்ப உள்றை மாற்றத்தை துணியும் போது என்ன வெப்ப அமுக்கத்தில் வெப்ப உள்றை மாற்றமானது துணியப்படுகின்றது என்பதை குறிப்பிட வேண்டும். துணியப்படுகின்றது என்பதை குறிப்பிட வேண்டும். எழுதுங்க, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அமுக்கத்துக்கு நியம பெருமானமாக பயன்படுத்தப்படுவது ஒரு ஏடிஎம் ஆகும். அமுக்கம் தான் பொதுவாக பயன்படுத்துவோம். ஒரு ஏடிஎம் ஆகும். ஏனெனில் பொதுவாக ஆய்வுகூடத்தில் நிகழும் தாக்கங்கள் பொதுவாக ஆய்வுகூடத்தில் நிகழும் தாக்கங்கள் ஒரு வளிமண்டல அமுக்க நிபந்தனையிலேயே நிகழ்கின்றது. ஒரு வளிமண்டல அமுக்க நிபந்தனைகளிலேயே நிகழ்கின்றது. அடுத்த பாயிண்ட் எழுதுங்கோ. நியம நிபந்தனைகளின் கீழ் ஒரு தாக்கம் நிகழ்ந்து நியம நிபந்தனைகளின் கீழ் ஒரு தாக்கம் நிகழ்ந்து நியம நிலையில் உள்ள விளைவுகளை உருவாக்கும் போது ஏற்படும் வெப்ப உள்றை மாற்றம் நியம தாக்க வெப்ப உள்றை மாற்றம் எனப்படும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்கோ. நியம வெப்ப உள்ற மாற்றத்தை குறிப்பதற்கு
நியம வெப்ப உணரை மாற்றத்தை குறிப்பதற்கு பின்வரும் குறியீடு பயன்படுத்தப்படும். பின்வரும் குறியீடு பயன்படுத்தப்படும். என்ன குறியீடுண்டா டெல்டா H இப்படி போட்டு ஒரு டெல்டா H ஸ்டாண்டர்ட் என்று சொல்லுவோம். டெல்டா H ஸ்டாண்டர்ட். அப்ப நியம நிபந்தனைகளின் கீழ் ஒரு ரசாயன தாக்கம் நிகழ்த்தப்பட்டால், நியம நிபந்தனைகள் அல்லது நியம நிலைகளின் கீழ் ஒரு ரசாயன தாக்கம் நிகழ்த்தப்பட்டால் அதன் போது ஏற்படுகின்ற வெப்ப உணர மாற்றத்தை டெல்டா H ஸ்டாண்டர்ட் என்று சொல்லுவோம். டெல்டா H ஸ்டாண்டர்ட் கொடுங்கோ. நியம நிலைகள் அல்லது நியம நிபந்தனைகள். நியம நிலைகள் அல்லது நியம நிபந்தனைகள். நியம நிலைகள் அல்லது நியம நிபந்தனைகள். முதலாவது அமுக்கம் எவ்வளவு இருக்கணும்டா ஒரு ஏடிஎம். ஒரு ஏடிஎம் என்பது 1.01325 தர 15 பாஸ்கல் இருக்கும். இரண்டாவது வெப்பநிலை. வெப்பநிலைக்கு நியம பெருமானம் ஒன்றை எங்களால கொடுக்க முடியாது. ஏனென்றா பிள்ளைகள் ஆய்வு கூடத்துல நிகழ்கின்ற தாக்கங்களை ஒரு ஏடிஎம் அமுக்க நிபந்தனையின் கீழ் நிகழ்த்தலாம். ஏனென்றா நோமலாக வளிமண்டல அமுக்கம் எவ்வளவுண்டா பிள்ளைகள் ஒரு ஏடிஎம். அப்ப ஒரு ஏடிஎம் அமுக்க நிபந்தனையில ஆய்வு கூடத்துல நிகழ்கின்ற தாக்கங்கள் எல்லாத்தையும் நிகழ்த்தலாம். ஆனால் வெப்பநிலை இருக்கல்லோ, நாங்கள் ஒரு 25 என்ற ஒரு வெப்பநிலையை கொடுத்து போட்டு அந்த வெப்பநிலையில எல்லா ரசாயன தாக்கங்களையும் நிகழ்த்தலாமோ? இல்லை. சில தாக்கங்கள் 25 நடக்கும். சில தாக்கங்களை நடத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? வெப்பம் விட்ட வேண்டி இருக்கும். அதால குறித்த வெப்பநிலையை கொடுத்து போட்டு இந்த வெப்பநிலையில தான் தாக்கம் நிகழணும் என்று எங்களால் என்ன இயலாது சொல்ல முடியாது. அதால வெப்பநிலைக்கு ஒரு நியம பெருமானத்தை நாங்கள் சரியாக குறிப்பிட முடியாது. என்றாலும் சில சந்தர்ப்பங்கள்ல வெப்பநிலைக்கு ஒரு நியம பெருமானமா நாங்கள் எவ்வளவு எடுக்கிறோம்டா 25 பாகசியை எடுப்போம். சில நிபந்தனைகள் எடுப்போம் 25 பாகசி. சரிதானே? அப்ப வெப்பநிலை என்று போட்டுட்டு உகந்த வெப்பநிலை என்று போட்டுரும். உகந்த வெப்பநிலை. உகந்த வெப்பநிலை. இதை பற்றியே தான் சொல்ல போறேன். கேள்வி எழுதுங்கோ. நியம வெப்பநிலைக்கு நியம வெப்பநிலைக்கு வரையறுக்கப்பட்ட பெருமானம் இல்லை. நியம வெப்பநிலைக்கு வரையறுக்கப்பட்ட பெருமானம் ஒன்று இல்லை. நியம வெப்பநிலைக்கு வரையறுக்கப்பட்ட பெருமானம் ஒன்றும் இல்லை. நியம வெப்பநிலை என்ற ஒரு பெருமானம் இல்லை. எனினும் சில சமயங்களில் எனினும் சில சமயங்களில் 298 கெல்வின் 298 கெல்வின் அல்லது ஒரு ஸ்லாஷ் போட்டு 25 பாகசி வெப்பநிலையானது நியம வெப்பநிலையாக குறிப்பிடப்படுகின்றது. நியம வெப்பநிலையாக குறிப்பிடப்படுகின்றது. மூன்றாவது நியம நிபந்தனையில அப்ப அமுக்கம் ஒரு ஏடிஎம் இருக்கணும். வெப்பநிலை பொதுவாக 25 பாகசியா இருக்கணும். கரைசல் நிலையில தாக்கம் உண்டு நிகழ்துண்டா அங்க இருக்கிற கரைசல் செறிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 இருக்கணும். அப்ப மூன்றாவது போடுங்கோ. கரைசல்களின் நியம செறிவு 2 போட்டுட்டோ ஒரு போர்டு போட்டு எழுதுங்கோ 1 மோல் டெசிமீட்டர் -3. அப்ப கரைசல் நியம செறிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 இருக்க வேண்டும்.
அமுக்கம் ஒரு ஏடிஎமாக இருக்கணும். வெப்பநிலை சில சந்தர்ப்பங்களில் 25 பாசியை பயன்படுத்தலாம். என்றாலும் தாக்கத்துக்கு தாக்கம் வெப்பநிலை என்ன செய்யலும் வேறுபடும். சரியோ? ரைட். தாக்கத்துக்கு தாக்கம் வெப்பநிலை வேறுபடும். ஒரு போடுங்கோ, கெடிங் போடுங்கோ. வெப்ப ரசாயனத்தில் பயன்படுத்தப்படுகின்ற எண்ணக்கருக்கள். அதுல போடுங்கோ. முதலாவது தொகுதி என்று போடும். தொகுதி. தொகுதி என்றது பிள்ளைகள் இந்த அகிலம் என்று தெரியும். அகிலத்துக்கு ஒரு முடிவில்லை, வரையறை இல்லை. இப்ப இந்த அண்ட வழியை எடுத்தால் அது பெரிய ஒரு அகிலம், சரிதான். அதுக்கு ஒரு இது இல்லை. பூமியை நாங்கள் அதுல கருதினோம்டா அது ஒரு தொகுதி என்று எடுக்கலாம். அப்ப அகிலத்தில நீங்கள் கற்று ஆய்வு செய்கிறதுக்காக, அதை பற்றி ரிசர்ச் செய்கிறதுக்காக எடுக்கப்பட்ட அகிலத்தின் ஒரு பகுதியை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்டா தொகுதி என்று சொல்லுவோம். அப்ப சரிதானே? இப்ப உடல்ல ஒரு ஒரு மனிதன் உடலை பற்றி ஆய்வு செய்ய போறீங்க. அதுல சமிபாடு சம்பந்தமாக ஆய்வு செய்ய போறீங்கன்னா சமிபாட்டு தொகுதியை கருத்தில் எடுப்பீங்க. அப்ப அது சமிபாட்டுக்குரிய பகுதிகள், இறப்பை, குடல், அதுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுதி. அது சமிபாட்டு தொகுதி என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப எழுதுங்கோ. அகிலத்திலிருந்து கற்றாய்வதற்காக, அகிலத்திலிருந்து கற்றாய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியானது அகிலத்திலிருந்து கற்றாய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியானது தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியானது தொகுதி எனப்படும். ரைட். இரண்டாவது போடுங்கோ. சூழல். சூழல். எழுதுங்கோ. கற்று ஆய்வதற்காக அகிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்றாய்வதற்காக அகிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அகிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியின் பகுதி அல்லாதனவும் தொகுதியின் பகுதி அல்லாதனவும் தொகுதியின் பகுதி அல்லாதனவும் தொகுதியுடன் இடைத்தாக்கம் அடையக்கூடியன யாவும் தொகுதியுடன் இடைத்தாக்கம் அடையக்கூடியன யாவும் சூழல் எனப்படும். இந்த தொகுதியை தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் என்ன சொல்லணும்னா சூழல். ஆனா சூழல் என்றால் அந்த தொகுதியோட இடைத்தாக்கம் அடையக்கூடிய எல்லாம் இருக்கும். சொன்ன ஒரு பாடசாலையில ஒரு வகுப்பறை எடுத்தால் அந்த வகுப்பறையை ஒரு தொகுதி என்று எடுப்போம். பாடசாலையில் ஒரு வகுப்பறையை எடுப்போம். உதாரணமாக கிரேட் 12A என்ற ஒரு கிளாஸ் எடுத்தால் அந்த கிளாஸ் ஒரு தொகுதி. அதோட தொடர்பு பட்ட ஆக்கள் எல்லாம் என்னவா இருப்பினா சூழலா இருப்பினா. அதுக்காக ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதுண்டா, இந்த ஸ்கூலுக்கு முன்னாலே பக்கத்துல இருக்கிற அங்காலே இருக்கிற கடைகள், அங்காலே இருக்கிற வீடுகள் எல்லாம் சூழல் என்று சொல்லுகிறார். சொன்னப்படாங்க இல்லை. ஏனென்றா அந்த தொகுதியோட இடைத்தாக்கம் அடையக்கூடிய நிலைமையில இருக்கணும். அந்த தொகுதியோட ஏதாவது விதத்துல சம்பந்தப்பட்டிருந்தா தான் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா சூழல் என்று சொல்லுவோம். அதுதான் அந்த வசனத்துல பாருங்க. கற்றாய்வதற்காக அகிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியின் பகுதி அல்லாதனவும், அதாவது தொகுதி தவிர்ந்த தொகுதியுடன் இடைத்தாக்கம் அடையக்கூடியன யாவும் சூழல் எனப்படும். அடுத்த போடுங்கோ. எல்லை.
மூன்றாவது எல்லை. எழுதுங்கோ. தொகுதியையும் சூழலையும் வேறாக்கும் பகுதி. தொகுதியையும் சூழலையும் வேறாக்கும் பகுதி எல்லை எனப்படும். வேறாக்கும் பகுதி எல்லை எனப்படும். அப்ப பாருங்கோ, சும்மா ஒரு படம் ஒன்று போட்டு காட்டுறேன். இது தொகுதி, இது சூழல். இந்த பகுதி, இந்த பாத்திரத்தின் விளிம்பு, இது என்னென்னதா இருக்க மாட்டா எல்லை. தொகுதி, சூழல், எல்லை. சூழலும் தொகுதியும் சேர்ந்தா வாரதான் சூழல் சக தொகுதி ரெண்டையும் கூட்டினா வாரது என்னன்னு சொல்லுவோம்டா அகிலம் என்று சொல்லுவோம். தொகுதியின் சூழலும் சேர்ந்தா அகிலம். தொகுதியிலிருந்து சூழலுக்கு வெப்ப பாய்ச்சல் உண்டு நிகழமாக இருந்தால், ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று நிகழ்க தொகுதியிலிருந்து சூழலுக்கு தான் வெப்பம் பாய்ச்சல் ஒன்று நிகழமாக இருந்தால் அந்த தாக்கத்தை, அதாவது அதுக்கு நடக்கிற அந்த செயல்முறையை புறவெப்ப செயல்முறை என்று சொல்லுவோம். ஒரு செயல்முறை ஒன்று ஒரு தொகுதியில நடக்க வெப்ப பாய்ச்சல் சூழல்ல இருந்து தொகுதி நோக்கி இருக்கு. சூழல்ல இருந்து தொகுதி வெப்பத்தை உறிஞ்சிரு. அப்படி நடந்தால் அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்டா அக வெப்ப தாக்கம் என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப தொகுதி, சூழல், எல்லை, தொகுதியின் சூழலும் சேர்ந்து அகிலம் எல்லாம் அடிக்கிறது. தெரியும் போடுங்கோ. தொகுதியின் வகைகள். தொகுதியின் வகைகள் அதுல போடுங்க. திறந்த தொகுதி, திறந்த தொகுதி எழுதுங்கோ. திறந்த தொகுதி என்ன நடக்கும்டா, தொகுதியில இருந்து சூழலுக்கு சக்தியும் பரிமாறப்படும், சடப்பொருளும் பரிமாறப்படும். சக்தியும் பரிமாறப்படும், சடப்பொருளும் பரிமாறப்படும். உதாரணமா பிள்ளைகள், ஒரு கிளாஸ் ஒன்றில சுடு தண்ணி இருக்கின்ற சுடுநீர், இது ஒரு தொகுதி. இந்த கிளாஸ் வந்து ஒரு தொகுதி. ஆனால் இந்த கிளாஸ் வந்து மூடப்படவில்லை. அப்ப இதுல இருந்து நீர் என்ன செய்யும், ஆவியா போகும் வழி. அப்ப பாருங்க, தொகுதியிலிருந்து சூழலுக்கு சடப்பொருள் இணையப்படுது, கடத்தப்படுது. அதே நேரம் இது ஒரு சுடுநீர், வெப்பமும் என்ன செய்யும், தொகுதியில இருந்து சூழலுக்கு போகும். இப்படியான தொகுதியை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்டா திறந்த தொகுதி என்று சொல்லுவோம். அப்ப எழுதுங்கோ. ஒரு தொகுதியானது சக்தியையும் சடப்பொருளையும் ஒரு தொகுதியானது சக்தியையும் சடப்பொருளையும் அல்லது திணிவையும் சூழலுடன் பரிமாறுமாயின் அத்தொகுதியானது திறந்த தொகுதி எனப்படும். திறந்த தொகுதி எனப்படும். உதாரணம் போடுங்கோ. திறந்த பாத்திரத்தில் உள்ள சுடுநீர். உதாரணம், திறந்த பாத்திரத்தில் உள்ள சுடுநீர். திறந்த பாத்திரத்தில் உள்ள சுடுநீர் எப்படி என்றா, சுடுநீர் ஒன்று தொகுதிதான். சுடுநீர் என்ன நடக்கும், தொகுதியில் இருந்து சூழலுக்கு
என்ன நடக்கும்? சக்தி பரிமாற்றம் நிகழும். இது என்ன? சக்தி. அதே மாதிரி சக்தி பரிமாணம் தொகுதியிலிருந்து சூழலுக்கு நடக்கலாம், சூழல்ல இருந்து தொகுதிக்கு நடக்கலாம். அதே மாதிரி சடப்பொருள், இது சடப்பொருள் பரிமாற்றம். சடப்பொருள் சடப்பொருள் கூட தொகுதியிலிருந்து, சடப்பொருள்ன்றது இப்ப சுடுநீர் இருக்கின்ற நீராவி. நீராவி என்ன செய்யும்? சாரி, சுடுநீர் என்று போடுறது போயிட்டு இதுல நான் இப்படி போடுவோம். என்னண்டு? திறந்த தொகுதி என்று போடுவோம். திறந்த தொகுதி. திறந்த தொகுதி. திறந்த தொகுதி என்றா தொகுதியிலிருந்து சூழலுக்கு என்ன சடப்பொருள் கடத்தப்படும், அல்லது சூழல்ல இருந்து தொகுதியை நோக்கி சடப்பொருள் பெறும். உதாரணமா பிள்ளைகள், இதுக்குள்ள பனிக்கட்டி கொஞ்சம் வச்சுக்கணும். ஒரு தொகுதியில எடுத்து போட்டு பனிக்கட்டியை வைக்கணும். வெளியில இருக்கிற நீராவி எல்லாம் வந்து உள்ளுக்கு ஒடுங்கும். அப்ப சூழல்ல இருந்து தொகுதி நோக்கி என்ன வருது? சடப்பொருள் வருது. அதே நேரம் பனிக்கட்டி இதுக்குள்ள இருக்கண்டா வெப்பத்தை பெற்று உறிஞ்சு. இப்ப வெப்ப பாய்ச்சல் இருந்து நடக்கும்? சூழல்ல இருந்து தொகுதிக்கு நடக்கும். இதுல சுடுதண்ணியை வைக்கமெண்டா நீர் வந்து ஆவியாகி வெளியேற வரும். இப்ப சடப்பொருள் என்ன நடக்க போகுது? தொகுதியிலிருந்து சூழலுக்கு போகும். அதே நேரம் வெப்பமும் என்ன செய்யும்னா தொகுதியிலிருந்து சூழலுக்கு பாயும். அதாவது வெப்ப பாய்ச்சல் தொகுதியிலிருந்து சூழலுக்கு நிகழும். விளங்கு தானே? ரைட். படத்தை கறி விடுங்க. சரி, அடுத்த போடுங்க. மூடிய தொகுதி. மூடிய தொகுதி. எழுதுங்க. மூடிய தொகுதி. எழுதுங்க. தொகுதியிலிருந்து சூழலுக்கும் தொகுதியிலிருந்து சூழலுக்கும் தொகுதியிலிருந்து சூழலுக்கும் சூழலில் இருந்து தொகுதிக்கும் சக்தி பரிமாற்றம் மட்டும் சக்தி பரிமாற்றம் மட்டும் நிகழக்கூடிய தொகுதியானது சக்தி பரிமாற்றம் மட்டும் நிகழக்கூடிய தொகுதியானது மூடிய தொகுதி எனப்படும். மூடிய தொகுதியில என்ன நடக்கும்டா, மூடிய தொகுதி தொகுதியிலிருந்து சூழலுக்கும் சூழலில் இருந்து தொகுதிக்கும் என்ன பரிமாறப்படும்? சக்தி மட்டும் பரிமாறப்படும். சக்தி மட்டும் பரிமாறப்படும். தொகுதியிலிருந்து சூழலுக்கு, சூழலிலிருந்து தொகுதி, சக்தி பரிமாற்றம் மட்டும் நிகழும். உதாரணம் எழுதினாங்களோ, உதாரணம் எழுதாட்டி எழுதிவிடுங்கோ. மூடிய பாத்திரத்தில் உள்ள சுடுநீர். உதாரணம், மூடிய பாத்திரத்தில் உள்ள சுடுநீர். அடுத்த போடுங்கோ. தனிமையாக்கப்பட்ட தொகுதி.
தனிமையாக்கப்பட்ட தொகுதி. தனிமையாக்கப்பட்ட தொகுதி என்றா தொகுதியிலிருந்து சூழலுக்கோ சூழலிலிருந்து தொகுதிக்கோ சக்தி பரிமாற்றமோ சடப்பொருள் பரிமாற்றமோ நிகழாத தொகுதி. எழுதுங்கோ. தனிமையாக்கப்பட்ட தொகுதி அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதி. இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம். எழுதுங்கோ. தொகுதியிலிருந்து சூழலுக்கும் தொகுதியிலிருந்து சூழலுக்கும் சூழலிலிருந்து தொகுதிக்கும் தொகுதியிலிருந்து சூழலுக்கும் சூழலிலிருந்து தொகுதிக்கும் சக்தி சடப்பொருள் ஆகிய இரண்டும் சக்தி சடப்பொருள் ஆகிய இரண்டும் பரிமாற்றம் அடையாத தொகுதியானது தனிமையாக்கப்பட்ட தொகுதி எனப்படும். தனிமையாக்கப்பட்ட தொகுதி எனப்படும். தனிமையாக்கப்பட்ட தொகுதி எனப்படும். உதாரணம் போடுங்கோ. வெப்ப காவலிடப்பட்ட குடுவையில் உள்ள சுடுநீர். வெப்ப காவலிடப்பட்ட குடுவையில் உள்ள சுடுநீர். பிராக்கெட்டுக்கு வேணுமெண்டா போடலாம். பிளாஸ்கில் உள்ள சுடுநீர். வெப்ப காவலிடப்பட்ட குடுவையில் உள்ள சுடுநீர். ஒரு பிளாஸ்கில சுடுநீர் இருந்தால் வெப்ப சக்தி கூட தொகுதியிலிருந்து சூழலுக்கு போகாது. சுடுதண்ணியும் ஆவியாக இணையாது. தொகுதியிலிருந்து சூழலுக்கு போகாது. சரிதான். கெடியும் போடுங்கோ. தொகுதி ஒன்றில் உள்ள கூறுகளின் அமைப்பு பௌதீக நிலை என்பவற்றின் அடிப்படையில் தொகுதியை வகைப்படுத்தல். என்பவற்றின் அடிப்படையில் தொகுதியை வகைப்படுத்தல். என்பவற்றின் அடிப்படையில் தொகுதியை வகைப்படுத்தல்.